அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆப்ஷன் பையர் இருக்கிறவங்களுக்கு எளிமையாக சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அந்த எளிமையான பார்வை எப்போ இருக்கணும்னா, நம்ம ஆப்ஷன் பையர் அப்படின்னா உடனடியாக சந்தை ஏற்றமாகவோ இல்லை இறக்கமாகவோ, அதாவது ஒன் சைடு மார்க்கெட்டில் தான் பங்கேற்கணும். ஒரு சைடுவே மார்க்கெட்டில் நீங்கள் பங்கேற்கக்கூடாது. ஏன்னா அங்கே டிகே நடக்கக்கூடிய இடம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அதாவது நீங்கள் எவ்வளோ லாஸ் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு சைடுவே மார்க்கெட்டில் கிடைக்காது. மிக முக்கியமாக ஆவரேஜ் வர்த்தகம் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கவே கூடாது. ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ஆவரேஜ் வர்த்தகம் இருக்காது, சைட்வேக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு விளையாட்டு போட்டியில் எப்படி வெற்றி தோல்வின்னு இருக்கோ அதுபோல் பங்கு சந்தையில் நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏற்றம் ஒருமுகமாகவோ இறக்கம் ஒருமுகமாகவோ இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் பங்கேற்கணும். அதே மாதிரி பிரேக் அவுட் சொல்லுவாங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அதை நீங்கள் எந்த பின்பற்றினாலும் அதனை 9:15 3:30 வரை சந்தை இருக்குது அப்படின்னா எந்த நேரங்களில் பிரித்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை முதலில் ஆய்வு செய்யுங்கள். 9:15 10 மணிக்குள்ளே உங்களுக்கு இருக்கா, 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே, 2 மணியிலிருந்து 3:30க்குள்ளே, எதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். ஏன்னா அது ஒருமுக பயணம் எந்த நேரத்தில் அமையும் போது அது வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதில் 9:15 to 10 இல்லை 2 to 3:30 அப்படிங்கிறதை மிக முக்கியமாக எடுக்கணும். இந்த இடைப்பட்ட நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்தது இண்டெக்ஸில் அதிக வாய்ப்பு இருக்கிறதா, ஸ்டாக்கில் அதிகமான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பாருங்கள். அதுவும் நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கிறவங்க, மகளிராக இருக்கிறவங்க, உங்களுக்கு இல்லத்தில் இருந்து ஒரு வாய்ப்பை தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் 9:15 10 மணிக்குள்ளே இருக்கிறதுல, அதுவும் 10 மணி கூட வேண்டாம், 9:15 9:30க்குள்ளே உங்களுக்கு அடிமையாகாமல், அதாவது அடிக்ஷன் இல்லாமல் சந்தை மிக எளிமையாக பார்க்கணும். ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த ப்ரீ மார்க்கெட்டில், மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை, அதாவது இது நிஃப்டி ஸ்டாக்ஸ், இது செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குமே, இதை தேர்ந்தெடுத்து இதில் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது இல்லத்தரசிகளுக்கும் வீட்டில் இருந்தபடியே ஏதேனும் செய்யணும் அப்படிங்கிற மகளிர் அனைவர்களுக்குமே இது மிக மிக ஏதுவாக இருக்கும். இது உங்களை வியாபாரத்தை செய்ய தூண்டும் பதிவு கிடையாது. இது உங்களுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்பற்றி பாருங்கள். உங்களை வியாபாரம் செய்ய சொல்லலை. இதில் எளிமையாக உங்களால் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் வர்த்தகம் மேற்கொள்ள முடியுதா அப்படிங்கிறதை பார்த்து இதற்குண்டான ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டிலிருந்தே சாதிப்பதும் அது சிங்கப்பெண்ணாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இதில் எளிமையாக இருக்கும். அடிக்ஷன் இல்லாமல் இதில் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மிக மிக எளிமையாக பங்கு சந்தையில் நீங்கள் உங்களுக்குண்டான வாய்ப்பை தேட இயலும். இதை பின்பற்றி பாருங்கள். இது உங்களை வியாபாரம் செய்யும் தூண்டும் பதிவு கிடையாது. உங்களுக்குண்டான ஒரு வழிகாட்டல் பதிவாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆகஸ்ட் நம்மளுக்கு 1ஆம் தேதி இந்த மாதத்தின் துவக்க நாளாக இருந்திருக்கு. இது சந்தையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு அப்புறம் நிஃப்டி ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது ஒரு 11 புள்ளிகள் தான். அதே மாதிரி ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ஒரு 80 புள்ளிகள், மொத்தமே 91 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணமாக இருந்திருக்கு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 19,700 கால் மற்றும் புட், 19,750 கால் அண்டு புட், 19,800 கால் அண்டு புட்டு தான் ஒரு ஆக்டிவாக இருந்திருக்கும். அப்போது இந்த 3 ஸ்ட்ரைக்குகளை உங்களுக்கு கிரீக்ஸ் வேல்யூ ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்போ இதில் எப்படி பயன்படுத்தினீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு கொடுங்க. பேங்க் நிஃப்டியில் ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 300 புள்ளிகள் தான் தூரமாக இருந்திருக்கு. ஓப்பனுக்கு மேலே 42 புள்ளிகளும், ஓப்பன் டு லோ அப்படிங்கும்போது ஒரு 260 புள்ளிகளும் ஒரு சந்தையோட பயணமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி சுருக்கம் மார்க்கெட்டில் ரேஞ்ச் சுருக்கம் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் சுருக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான வாய்ப்பு மிக குறைவு. இதை எப்போ ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க
ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லைன்னா லாஸை புக் பண்ணணும். ப்ராஃபிட் அல்லது லாஸ் ரெண்டு புக் பண்ணுற இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துலையும், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எளிதாக ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் வந்து சிறிய முதலீடு பெரிய லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியே ஏமாந்து நட்டம் ஏற்பட்டாலும் அந்த குறைந்த நட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதை பின்பற்றி இது ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நிஃப்டியோட அட்டவணை நம்மளுக்கு வந்துட்டு 19800 கால், 19700 புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 19700 புட் ஆப்ஷன், 19800 கால் ஆப்ஷன், மையப்புள்ளி 19750. அப்போ 19750 கால் மற்றும் புட். இப்போ 19750 கால் அண்டு புட்டோடது ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 19750 ப்ளஸ் 56, அப்போ 19816, 19750 68 ரூபா 70 ரூபான்னு அடிச்சிட்டாலும் கூட 19680. அப்போது இந்த 2 இடங்களில் கண்டிப்பாக சந்தை இதற்குள்ளே ஏதோ ஒரு முனையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 70 + 50 120. அப்போது ஒரு பார்த்திங்கன்னா 120 புள்ளிகள்னால் 19870 19630 சந்தையோட ரேஞ்ச் இதற்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இதனை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். பேங்க் நிஃப்டியோட எல்லைகள் 45500 புட், 45500 கால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த 2 ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணால் 350 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்போ 45500 237 புள்ளிகள், அப்போ 45737 350 புள்ளிகள்னால் 45850, 45500 மைனஸ் 128, அப்போ 45370 350 புள்ளிகள் 45150, அப்போ 45150, 45537, 45500, 45737, 45850 இதற்குட்பட்டு சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக மகளிர்களுக்கு நம்ம சொன்னது, உங்களுக்கு இல்லத்திலிருந்து அடிக்ஷனே இல்லாமல் வர்த்தகம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இதில் இருக்கும் வாய்ப்பை தேடுங்கள். இது உங்களை மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு. இது உங்களை வந்து வியாபாரம் செய்ய தூண்டுதல் பதிவாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான வாய்ப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.